Hi friends, welcome to Vismya Kudal. இன்னைக்கு எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸு ரீசெண்ட் டேஸில். ஸோ அதோட மேக் ஓவர் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பால்கனி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சுது. நம்ம காலையில் அதுவும் வீக்கெண்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் இயர்லியாக எந்திரிக்கிறோம் அப்படின்னாக்க இங்கே வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அந்த நேச்சுரல் ஏரு ப்ரீஸ் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மைண்டே ரொம்ப லேஸாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் இந்த இடத்த கொஞ்சம் வந்து மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய பால்கனி ஸ்பேஸ் அதோட சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 12x4. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸ்கொயர் பேட்டர்னில் நாங்கள் வீடு கட்டுறப்ப இன்னும் கூட கொஞ்சம் பெரிய பால்கனி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ஏசியோட அவுட்டோர் மட்டும் இங்கே இருக்குது. அது கொஞ்சம் நாள் கழித்து வந்து மாற்றிட்டு தான் ஏதாவது வாலில் வேறு ஏதாவது கொஞ்சம் க்ரீனரியாக ஏதாவது பெயிண்டிங்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை ஜூலா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எப்படி பார்த்தோம் பெரிய ஜூலா போட்டால் இங்கே பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து வாங்காமே இருந்தோம். நான் இங்கே நியர்பைலையும் ஆன்லைன்லேயும் செக் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து இல்லை. அதனால் நான் வந்து எப்போதும் ஊர்லேருந்து வரப்போ நாங்கள் வந்து சிதம்பரம் வழியாக வந்து வருவோம். சிதம்பரம் சீர்காழி வழியாக அங்கே வந்து ஒரு பேம்பு ஃபர்னிச்சர் ஷாப்லேருந்து ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அவங்களுக்கு கால் பண்ணி நான் இந்த ஒரு ஜூலா வந்து 2200 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். ரொம்ப புது மாடல், காம்பேக்டாகவும் இருக்கும். நம்ம மெயினாக சப்பளம் போட்டு அதாவது காலை மடித்து வச்சு உட்காந்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக இதை வாங்கினேன். ஷிப்பிங்கு அது இதெல்லாம் சேர்த்து 2800 ருபீஸ் வந்து எனக்கு வந்தது. நான் செயினுமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கக்கிட்டே வந்து சொல்லிட்டேன். எப்போதுமே இந்த ஜூலாக்கு செயின் நம்ம வாங்குறப்ப ஸ்டீலாக வாங்கணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வாங்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கோட்டிங் வந்து போட்ட மாதிரி வந்து வாங்கிட்டு ஃபஸ்ட்டு 2 ஹூக் மாதிரி இருக்குது நம்மளோட பால்கனியில். அது ரெண்டுத்துலேயுமே மாட்டி பார்த்தேன். எனக்கு எதில் சரியாக இருக்கோ அதில் வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் வந்து இந்த சைடு அது கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து போட்டோன்னா வியூ நல்லா இருந்தது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் அந்த டெரஸில் வந்து நிறைய டெரஸ் கார்டனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அது வியூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறப்ப அது கேட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டோம், திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே நான் வந்து போட்டேன். இன்னும் இதுக்கு கிராஸ் மேட்லாம் வந்து போடணும். ஆனால் அந்த கிராஸ் மேட் போடுறப்ப சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சில பேர் வந்து சொன்னாங்க. நானுமே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த மாதிரி வருமா அப்படிங்கிறத எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரு 4x12க்கு வந்து நம்ம கிராஸ் மேட் வாங்கிட்டு அதை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் வந்து அமேசான்லேயும் மீஷோலேயும் தான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த சில லிங்க்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கும் கீழே கொடுக்குறேன். சில இதெல்லாம் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் தனித்தனியாகவே வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோடய அந்த ஜூலா போட்டதுக்கப்புறமா அந்த பீஜியன்ஸோட ரொம்ப ஜாஸ்தியாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு மாதிரி ரொம்ப டர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பால்கனியை. நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஜூலாவை வந்து கழட்டிட்டு ஃபஸ்ட்டு நெட்டு மாதிரி இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிளாக் கலரில் பண்ணதுனால என்னோடய ஹேண்ட் ரைலுமே பிளாக் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒன்றுமே தெரியல. அதுக்கு முன்னாடி நான் இது வந்து அமேசானில் முன்னாடி வந்து ஒரு 500 ரேஞ்சில் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது இப்போ நான் வாங்கினதை விடையே கம்மி ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்கு. இந்த மந்த் நிறைய சேலுமே வந்து போட்டிருக்காங்க. சரி அதனால் ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ அண்ட் இந்த லாவெண்டர் பேக்லாம் இப்போ வந்து ஒரு சூப்பர் ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1500+ பிராண்ட்ஸில் வந்து டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைம் ஃபாலோவராக இருக்கிறப்ப இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னாக்கா இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ஹாலை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பால்கனி மேக் ஓவரை வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வியர் கிளச் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து செயினுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்லிங் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நார்மலாக ஒரு பர்ஸ் மாதிரி கிளச் மாதிரியும் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவுமே எக்ஸாட்டிக்காக ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு 2000 லுக் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுவுமே இப்போ ஒரு சூப்பர் ஆஃபரில் வந்து உங்களுக்கு இருக்குது. வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லிங் பேக் தான். உங்களுக்கு டெய்லி வியருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இதில் பிளாக் கலருமே வந்து வச்சுருக்கேன். அது நான் நிறைய இடத்துல நிறைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிப்பேன். ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு இதில் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான். அதனால் நமக்கு வந்து எந்த திங்ஸ் எங்கே இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது. ஈஸி டு கேரி அந்த மாதிரி இருக்கும். இந்த பேக் மட்டும் +1000+ வந்து உங்களுக்கு வருது. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து திரும்ப அந்த பால்கனியோட மேக் ஓவர் அதுக்கு வந்து போயிடலாம்.
இந்த மேக் ஓவர் எனக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் வந்து ஆனது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு டயத்தில் வந்து ஆர்டர் பண்ணுவோம்ல. ஸோ அது எனக்கு ஒன்று ஒன்றா வந்து நான் வந்து ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பெண்டரை வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நெட்டு போட்டதுக்கப்புறமா ஏதாவது மோட்டிவேஷன் கோட்ஸ் மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மீஷோவில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் ஜஸ்ட்டு ஒரு டபுள் டைப் மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயே நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன் கோர்ஸ் வேணும், இல்லை ஆஃபீஸ்க்கு தகுந்த மாதிரி வேணும், இல்லை கிட்ஸ் ஏரியாவுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னாலுமே அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணலை பால்கனி மேக் ஓவர் அப்படிங்கிறப்ப. ஏன்னா அது வந்து மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், அதனால் ரொம்ப அண்டர் பட்ஜெட்லேயே வந்து பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு அடிக்கடி வீணாக போயிடுச்சு அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஒட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு அது நல்லா அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறது, ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா ஏதோ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு மணி பிளான்ட் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து 10 பீசஸே வந்து 120 என்னமோ தான் வாங்கினேன். அதை வந்து இந்த ஏசியோட பைப்ஸ் வந்து வருது இல்லையா, ஸோ அதில் வந்து மாட்டி விட்டுட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஜூலாவோட கம்பி அதில் வந்து ஃபுல்லும் சுற்றி விட்டுட்டேன். அடுத்து என்னோடய ஹேண்ட் ரைலில் ஒரு இது மாதிரி சுற்றி விட்டோன்னே அது ஒரு மாதிரி ஒன்றுமே பெருசாக பண்ணலை. இன்னொரு ஒரு கிராஸ் மேட் வந்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு நீட்டான லுக் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒட்டுனதுக்கு அப்புறமா இங்கே ஈவினிங் வந்து உட்கார்றதுக்கும் சரி, கொஞ்சம் வந்து நான் எப்போதுமே இதை மாற்றிக்கிட்டே இருப்பேன். இந்த சைடு கொஞ்ச நாள், அந்த சைடு கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி இந்த சைடு போடுறப்ப தான் நல்லாயிருக்கு. பட் அந்த சைடு போட்டோம் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு வாலில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த பால்கனி ஓப்பன் பண்ணோடனே முன்னாடி இருந்த அந்த பிளைன் லுக்குக்கும் இப்போக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. இது மாதிரி நம்ம வந்து நிறையா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து லைவ் பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட விருப்பம் தான். பட் எனக்கு வந்து அந்த லைவ் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த அது என்னமோ தெரியல, நான் இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக வளரவே இல்லை. மேபி அந்த பிளான்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அது பற்றின நாலேஜ் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன். பார்க்குறப்போ ஒரு மாதிரி நீட்டாக நல்லா இருக்கிற மாதிரி. இந்த கிராஸில் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தால இது வந்து 10 பீசஸ் ஒரு மாதிரி சிக்கு மாதிரி வந்திருந்தது. அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அதையுமே வந்து கம்ப்ளீட்டாக அதில் எல்லாமே எங்கெங்கெல்லாம் சுற்றணுமோ அங்கெல்லாம் வந்து சுற்றியாச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தது எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு சின்ன மேக் ஓவர் தான். நான் வந்து ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு மேக் ஓவர்ஸ் வீடியோலாம் வேணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே கண்டிப்பாக வந்து வரேன். ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் vlog வந்து வரும். அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டோட அப்டேட் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னோடய இன்ஸ்டா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சட்டுன்னு எல்லா லிங்க்குமே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ தேங்க்யூ, பை.